எக்ஸாம் விஷன் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து குடிமியல் தலைப்புல இந்திய அரசியலமைப்பு சார்ந்த பகுதிகள் பார்க்கலாம். நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே குரூப் 4 எக்ஸாமுக்கு வரக்கூடிய கேள்விகள் என்னென்ன என்பதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். என்ன மாதிரி கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இந்த வீடியோவை ஒரு ரிவிஷனா வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? யூனிட் 1 இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என அழைக்கப்படுகிறார். சரிங்களா? நமது இந்திய அரசியலமைப்பானது பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பை ஆராய்ந்து உருவாக்கப்பட்டது. 60க்கும் மேற்பட்ட நாடுகளின் அரசியலமைப்பை ஆராய்ந்து உருவாக்கப்பட்டது. அறிமுகம். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து தோன்றியது. அடுத்து அரசியலமைப்பின் அவசியம். அடுத்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுசிஸ்தான் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூவர் என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இடம்பெற்றனர். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று நடைபெற்றது. இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும் ஹச்சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த அமர்வின் கூட்டம் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. சரிங்களா? அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ். தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றம் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. இறுதியாக முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்டு இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு தற்காலிகமாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1949 நவம்பர் 26. சரிங்களா? தற்போது உள்ள அரசியலமைப்பில் எத்தனை அட்டவணைகள் இருக்கு அப்படின்னா 12 அட்டவணைகள், 465க்கும் மேற்பட்ட விதிகள். ஓகேங்களா? அடுத்து முறையா எப்போது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1950 ஜனவரி 26 அன்னைக்கு அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? அடுத்து பாக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க. பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. சரிங்களா? இத்தாலிய பாணியில எழுதியவர் பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது நமது இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது நெகிழாத்தன்மை கொண்டது, நெகிழும் தன்மை கொண்டது. சரிங்களா? கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறது. நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை அப்படின்னா சட்ட திருத்தம். அதாவது எளிதில் சட்ட திருத்தம் மேற்கொள்ள முடியும். சில விஷயங்கள்ல எளிதில் சட்ட திருத்தம் மேற்கொள்ள முடியும். சில விஷயங்கள்ல நெகிழாத்தன்மை உடையதாகவும் இருக்கும். அடுத்து இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக ஆக்குகிறது. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குகிறது.
சரிங்களா? 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்களிக்க வகை செய்யும் சட்ட திருத்தம் 1988 61வது சட்ட திருத்தம். சரிங்களா? அடுத்து முகவுரை. முகவுரை. சரிங்களா? முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னுரை என்பதை குறிக்கிறது. அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு முகவுரையானது உருவாக்கப்பட்டது. சரிங்களா? முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி திருத்தப்பட்டது. சரிங்களா? முகவுரை இதுவரையிலும் ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. அதுவும் எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976. எந்த வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது அப்படின்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 வாசகங்கள் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. ஓகேங்களா? அடுத்து 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியிலிருந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற வாசகங்கள் எடுக்கப்பட்டன. அடுத்து குடியுரிமை. சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் ஒரு நகர அரசால் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5 இருந்து 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகிறது. ஓகேங்களா? இதுல குடியுரிமை பத்தி சொல்ற ஆர்டிகல் 5 இருந்து 11 வரலும் குடியுரிமை பத்தி சொல்றாங்க. எந்த பகுதினா பகுதி 2. ஓகேங்களா? அடுத்து குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டது. இந்த குடியுரிமை சட்டத்துல சிறப்பம்சம் என்ன அப்படின்னா 5 வகையில குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒண்ணு பிறப்பின் மூலம் 1950 ஜனவரி 26க்கு அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்கள், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும். ஓகேங்களா? அடுத்து வம்சாவளி மூலம். சரிங்களா? அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் வெளிநாட்டில் வசிக்கும் போது, சரிங்களா, அவருக்கு பிறக்கும் குழந்தைகள் இந்திய வம்சாவளி குடியுரிமையை பெற முடியும் அப்படின்னு சொல்றதுதான் வம்சாவளி மூலம். அடுத்து பதிவின் மூலம், அடுத்து இயல்புரிமை மூலம், அடுத்து நாடுகள், பிற நாடுகளை போர்கள்ல ஜெயிச்சு அந்த நாடுகளை இந்தியாவோட இணைப்பதன் மூலம். சரிங்களா? அடுத்து குடியுரிமையை இழத்தல். ஒருத்தர் பொய்ய சொல்லி இந்திய குடியுரிமை பெரும் பட்சத்துல அதை இந்திய அரசு கண்டறிந்து அவருடைய குடியுரிமையை ரத்து செய்வது, அதுதான் குடியுரிமையை இழத்தல். சரிங்களா? இத குடியுரிமை இழத்தல் பாத்தீங்கன்னா தானாகவே முன் இந்திய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ண முடியும். அடுத்து அதாவது இந்தியாவில் வசிக்கும் நபர் ஒருவர் வெளிநாட்டில் குடியுரிமை பெறும்போது தானாகவே குடியுரிமையை இழந்து விடுவார். சரிங்களா? அது 1. 2. 3 தான் இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் என்ற அடிப்படையில இந்திய அரசு அவருடைய குடியுரிமையை ரத்து செய்யும். சரிங்களா? அடுத்து அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை பத்தி பகுதி 3ல சொல்லியிருக்காங்க. பகுதி 3 ஆர்டிகல் 12 இருந்து 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது. ஓகேங்களா? ஆர்டிகல் 12 இருந்து 35 வரலும் அடிப்படை உரிமை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள். ஓகேங்களா? அதாவது என்னன்னா அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள். அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவில் இருந்து எடுக்கப்பட்டது. அதே மாதிரி அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ரஷ்யாவில் இருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? அதே டிபிஎஸ்பி பிரின்சிபல் எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னா அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா?
அடிப்படை உரிமைகள் ஆரம்பத்துல 7 இருந்தது. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்தியாவின் மகா சாசனம் அடி இந்தியாவின் மகா சாசனம் அடிப்படை உரிமை என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் 32. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் 32. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். சரிங்களா? அதாவது ஆர்டிகல் 32 என்ன சொல்லுதுன்னா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, அதாவது நீதி பேராணைகள், உச்ச நீதிமன்றத்திற்குரிய நீதி பேராணை வரம்பு பற்றி சொல்லுது. 5 வகையான நீதி பேராணை அதிகாரத்தை ஆர்டிகல் 32 கொடுக்குது. அது என்னன்னா, 1 ஆட்கொணர்வு நீதி பேராணை, 2 கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, 3 தடையுறுத்தும் நீதி பேராணை, 4 ஆவண கேட்பு பேராணை, 5 தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா, காணாமல் போன ஒருவரை கண்டறிவதற்காக ஆட்கொணர்வு நீதி பேராணையை பயன்படுத்த முடியும். அடுத்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பாக பணிகளை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கு இதை பயன்படுத்தலாம். 3 தடையுறுத்தும் நீதி பேராணை வந்து உச்ச நீதிமன்றமானது தனக்கு கீழ் உள்ள நீதிமன்றங்களின் சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. அடுத்ததா ஆவண கேட்பு பேராணை. ஆவண கேட்பு பேராணை அப்படின்னா, உச்ச நீதிமன்றமானது ஆவணங்களை தனக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ அனுப்ப அல்லது அனுப்புவதற்கு இடும் கட்டளை தான் ஆவண கேட்பு பேராணை. சரிங்களா? அடுத்து தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. தகுதிமுறை வினவும் நீதி பேராணைனா, அலுவலகத்துல ஒருத்தர் எந்த அடிப்படையில வேலைக்கு பணியமர்த்தப்பட்டார், அவருடைய தகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்கிறது தான் தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. சரிங்களா? அல்லது சட்டத்துக்கு புறம்பாக அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் பேராணை அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்ததா சமத்துவ உரிமை பார்க்கலாம். ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுல வெளிநாட்டவர் மற்றும் இந்திய குடிமகன் அனைவரும் வருவர். சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னா, சாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. சரிங்களா? 16 என்ன சொல்லுதுன்னா, பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். அதாவது இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே வேலை வாய்ப்புல சம உரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்றதுதான் 16. 17 தீண்டாமை ஒழித்தல், அதாவது சாதி பாகுபாடை ஒழிக்கிறது. 18 என்ன சொல்லுதுன்னா, ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். கல்வி ராணுவம். சரிங்களா? இது 2 தவிர மீதி வழங்கக்கூடிய பட்டங்களை நீக்குகிறது. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமையில வந்து பிரிவு 23, பிரிவு 24, அதாவது ஆர்டிகல் 23, 24 இது. இந்த ஆர்டிகல் 23 என்ன சொல்லுதுன்னா, கட்டாய வேலை, கொத்தடிமை, அப்புறம் குழந்தைகள் மற்றும் பெண்களை கடத்தி விற்பனை செய்தல். சரிங்களா? இது எல்லாமே பிரிவு 23 தடை செய்கிறது. பிரிவு 24 என்னன்னா, குழந்தை தொழிலாளர்களை தடை செய்கிறது. அதாவது 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தை தொழிலாளர்களை தடுக்கிறது. ஓகேங்களா? அடுத்து பிரிவு 19 என்ன அப்படின்னு பார்த்தலாம். பிரிவு 19 சுதந்திர உரிமையின் கீழ் வரும். இந்த பிரிவு 19 என்ன சொல்லுதுன்னா, பேச்சு மற்றும் கருத்துரிமை உட்பட 6 வகையான அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது. சரிங்களா? பேச்சுரிமை, கருத்துரிமை, சுதந்திரமாக கூடும் உரிமை, சங்கம் அமைத்துக் கொள்ளும் உரிமை, தொழில் தொடங்கும் உரிமை, இந்தியாவெங்கும் வசிக்கும் உரிமை என 6 உரிமைகளை வழங்குது. ஆர்டிகல் 20 என்ன சொல்லுதுன்னா, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு உரிமை மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை பாதுகாக்கும் உரிமை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு சாதகமாக இந்த ஆர்டிகல் 20 இருக்கும். சரிங்களா? அதாவது குற்றவாளிகளுக்கான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மேலும் ஆர்டிகல் 22 இதுவும் வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கான பாதுகாப்பு வழங்கக்கூடிய பிரிவு தான்.
சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை வழங்குகிறது. அதாவது 22 தடுப்பு காவலுக்கு எதிராக குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் பிரிவு. சரிங்களா? அப்ப 20, 22 2மே குற்றவாளிகளுக்கான பாதுகாப்புன்னு சொல்லலாம். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பிரிவு 21க்கு வருவோம். வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. அதாவது தனி மனித சுதந்திரம் பற்றி சொல்ற ஆர்டிகல் 21. 21A என்ன சொல்லுதுன்னா, தொடக்க கல்வி பெறும் உரிமை. அதாவது 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் ஆம், கட்டாய இலவச கல்வியை வழங்குகிறது. சரிங்களா? அடுத்ததா சமய சார்பு உரிமை பிரிவு 25 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. அதாவது எந்த சமயத்தையும் ஒருவர் பின்பற்றலாம். கிறிஸ்து, முஸ்லிம், புத்த மதம், ஜைன மதம். ஸோ இந்த மாதிரி எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றி பரப்பலாம். 26 நிர்வாகம் சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை கொடுக்குது. அடுத்து 27 எந்த மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கான சுதந்திரம். சரிங்களா? அதாவது வரி விலக்கு வழங்குகிறது. 27 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை வழங்குகிறது. அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள்ல மத போதனைகள் செய்யக்கூடாது. சரிங்களா? அதை தடுக்கிறது. 28 அடுத்ததா கல்வி மற்றும் கலாச்சார உரிமை பிரிவு 29 சிறுபான்மையினர் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது. 30 சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை தொடங்க வழிவகை செய்கிறது. சரிங்களா? தொடங்கி அதனை நிர்வகிக்க வழிவகை செய்கிறது. ஓகேங்களா? அடுத்து பாக்ஸ் கண்டென்ட் 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமை பட்டியலில் இருந்து சொத்துரிமை பிரிவு 31 ஆர்டிகல் 31 நீக்கப்பட்டது. ஓகேங்களா? இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. அதாவது 1978 44 சட்ட திருத்தத்துல என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சொத்துரிமை அடிப்படை உரிமை பட்டியலில் இருந்து நீக்கி பகுதி 12 கீழ் 300A சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அடிப்படை உரிமையில சொத்துரிமை இல்லைன்னு அர்த்தம். அடுத்து ஆர்டிகல் 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். அதாவது அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை தான் இது. அதாவது இப்ப முன்னாடி சொன்னான்ல 5 வகையான நீதி பேராணைகள். அந்த நீதி பேராணைகள் எதன் அடிப்படையில வரும்னா இந்த ஆர்டிகல் 32 கீழ் வரும். சரிங்களா? உச்ச நீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றமும் சரி 5 நீதி பேராணைகளை பெற்றுள்ளது. அடுத்ததா அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். சரிங்களா? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 19 கீழ் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவர் நினைச்சா ஆர்டிகல் 352 பயன்படுத்தி நிறுத்த முடியும். அது எப்போனா எமர்ஜென்சி ஏற்படும் போது. சரிங்களா? அடுத்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ஆர்டிகல் 36 இருந்து 51 வரை இது பகுதி 4 கீழ் வரும். சரிங்களா? அடுத்து இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகளை நீதிமன்றங்கள் கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. இதான் முக்கியமான பாயிண்ட்ங்க இது. அதாவது நீதிமன்றங்கள் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை கட்டாயப்படுத்தி செயல்படுத்த முடியாது. சரிங்களா? ஆனா அடிப்படை உரிமைகளை என்ன என்ன பண்ண முடியும்? கட்டாயமாக செயல்படுத்த முடியும். இதான் வேறுபாடு இரண்டுக்கும். அடுத்து இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கம். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். அடுத்து 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடிப்படை உரிமை, அரசு நெறிமுறை கோட்பாடுகள். சரிங்களா? இது பார்த்துக்கோங்க. அடுத்து பாக்ஸ் கண்டென்ட் 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது சட்ட திருத்தம் அடிக்கடி திரும்ப திரும்ப எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விங்க இது. சரிங்களா? ஆர்டிகல் 21A கட்டாய இலவச கல்வியை வழங்குகிறது. ஓகேங்களா? 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு. இது அடிப்படை கடமையாகவும் சேர்த்திருக்காங்கங்க. அதுதான் ரொம்ப முக்கியம்.
அடிப்படை கடமையா 51 ஏ கே இன் கீழ் இது வருது. ஓகேங்களா? அத பத்தி பார்க்கலாம். அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் சொரன்சிங் கமிட்டி சரிங்களா? சொரன்சிங் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் அரசியலமைப்புல சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த சட்ட திருத்தம் மூலம் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்து 51A என்ற ஒரு ஆர்டிகிள சேர்த்திருக்காங்க. சரிங்களா? அடிப்படை கடமைகள் 11 அடிப்படை கடமைகள் இருக்குங்க. ஓகேங்களா? அடிப்படை கடமைகள் ரஷ்யாவிலிருந்து எடுத்திருக்காங்க. அடிப்படை உரிமைகள் அப்படின்னா அமெரிக்கா, அடிப்படை கடமை ரஷ்யா. ஓகேங்களா? இதுல 11வது அடிப்படை கடமை தான் 51A. அதாவது 51A கேவின் கீழ் சேர்த்திருக்காங்க. சரிங்களா? 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்க வகை செய்யும் சட்டம் இது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமை இது. அடுத்து மத்திய மாநில உறவுகள். மத்திய மாநில உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசுக்கு அதாவது மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் இடையேயான உறவுகள் பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு பற்றி கூறுகிறது. அதாவது மத்திய மாநில அதிகார பகிர்வுகள் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் என 3ஆக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? மத்திய பட்டியல்ல 100 துறைகள் இருக்கு. மாநில பட்டியல்ல 61 துறைகள் இருக்கு. பொது பட்டியல்ல 52 துறைகள் இருக்கு. சரிங்களா? மத்திய பட்டியல்ல ஆல்ரெடி 97 துறைகள் இருந்தது. தற்போது 100. மாநில பட்டியல்ல 66 இருந்தது. தற்போது 61. 5 குறைஞ்சிருச்சு. அடுத்து பொதுப்பட்டியல்ல 52 துறைகள் இருக்கு. ஓகேங்களா? தற்போ ஏற்கனவே 48 இருந்தது. தற்போது 52. தற்போது 52. ஏற்கனவே 47ங்க. 47. அடுத்து 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை எடுத்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. சரிங்களா? அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி 66 துறைகள். அதுல 5 எடுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க? பொதுப்பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. ஓகேங்களா? அவை என்னென்னன்னா கல்வி, காடுகள், எடைகள், அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு. ஓகேங்களா? அடுத்து நிர்வாக உறவு. நிர்வாக உறவு அப்படின்னா ஆ, பகுதி 12 ஆர்டிகல் 268 இருந்து 293 வரை எதை பத்தி சொல்லியிருக்காங்க? நிதி உறவுகள் பத்தி சொல்லியிருக்காங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி உறவுகள் பகுதி 12 268 டு 293. ஓகேங்களா? அடுத்ததா பாக்ஸ் கண்டென்ட் 1969 மத்திய மாநில அரசுகள் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழ்நாடு அரசு அமைத்த கமிட்டி பி வி ராஜமன்னார் கமிட்டி 69 எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 280 படி குடியரசுத் தலைவர் நிதி ஆணையத்தை அமைக்கலாம். அதாவது இந்த நிதி ஆணையமானது மத்திய மாநில அரசுகளுக்கு நிதிகளை ஒதுக்கீடு செய்யும். சரிங்களா? நிதி ஆணையம் அமைப்பவர் குடியரசுத் தலைவருங்க. அடுத்து அலுவலக மொழிகள். அலுவலக மொழிகள் தலைப்பு வந்து பகுதி 17ல சொல்லியிருக்காங்க. 343ல இருந்து 351 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்குது. இந்த அலுவலக மொழிகள் அதாவது மொழிகள் வந்து 8வது அட்டவணையில சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏற்கனவே 14 மொழிகள் இருந்தது. தற்போது 22 மொழிகள் இருக்குங்க. சரிங்களா? இதுல 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுல 6 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து குடுத்திருக்காங்க. முதலில் செம்மொழி அந்தஸ்து கிடைக்கப்பெற்ற மொழி அப்படின்னா தமிழ் தாங்க. 2004 அக்டோபர். சரிங்களா? அதுக்கு அடுத்து மொத்தம் 6 மொழிகளுக்கு குடுத்திருக்காங்க. தற்போது சரிங்களா? தற்போது 5 செம்மொழிகள் புதுசா சரிங்களா? புதிதாக 5 மொழிகளுக்கு செம்மொழிகள் அந்தஸ்து குடுத்திருக்காங்க. மொத்தம் 11. தற்போது அப்படின்னா 11 செம்மொழிகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து அவசர கால ஏற்பாடுகள்.
தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352. சரிங்களா? ஆர்டிகல் 352 தேசிய அவசர நிலை. அதாவது அதாவது குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 352 பயன்படுத்தி தேசிய அவசர நிலையை அறிவிக்க முடியும். சரிங்களா? இது எப்பல்லாம் அறிவிக்கலாம் அப்படின்னா, உள்நாட்டு கலவரம், அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் அயல் நாடுகளுடனான போர் ஆகியவற்றின் போது அறிவிக்க இயலும். சரிங்களா? ஏற்கனவே உள்நாட்டு பிரச்சனையின் போது 1962, 71 மற்றும் 1975 ஆகிய ஆண்டுகளில் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது. அடுத்து மாநில அவசர நிலை ஆர்டிகல் 356. இந்த மாநில அவசர நிலையை பிறப்பிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆளுநருக்கு இருக்குங்க. ஆளுநர் வந்து பரிந்துரை செய்வார். சரிங்களா? யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் பரிந்துரைப்பதன் மூலம் இந்த அவசர நிலையை ஆளுநர் மாநிலத்தில் செயல்படுத்துவார். சரிங்களா? அப்போ மாநிலத்துல ஏதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற பிரச்சனை, மாநிலத்துல ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் போது இந்த ஆர்டிகளை பயன்படுத்தி ஆஹ், மாநில அவசர நிலையை பிறப்பிக்க முடியும். சரிங்களா? அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலத்துல அமல்படுத்த முடியும். சரிங்களா? இப்போ தற்போது எந்த மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா மணிப்பூர். மணிப்பூர் மாநிலத்துல உள்நாட்டு பிரச்சனை, உள்நாட்டு கிளர்ச்சி, இந்த காரணங்களால அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? மிக நீண்ட நாட்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அது மணிப்பூர் தாங்க. ஓகேங்களா? கேட்க வாய்ப்பு இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த அவசர நிலையை எத்தனை ஆண்டுகள் நீட்டிக்க முடியும் அப்படின்னா 3 ஆண்டுகள் நீட்டிக்க முடியும். சரிங்களா? முதல் அவசர நிலை பஞ்சாப் மாநிலத்துல 1951ல ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து நிதி அவசர நிலை ஆர்டிகல் 360. இந்த நிதி அவசர நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நிதி சார்ந்த நிதி பற்றாக்குறை. சரிங்களா? நிதி பற்றாக்குறை ஏற்படும் போது இந்த நிதி அவசர நிலையை குடியரசுத் தலைவர் பிறப்பிக்க முடியும். இந்தியாவில் நிதி அவசர நிலை அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னா இல்ல, இதுவரையிலும் இல்லைங்க. சரிங்களா? இந்த நிதி அவசர நிலை ஏற்படுத்தப்பட்டால் மத்திய மாநில அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை கால வரையறையின்றி நிறுத்தி வைக்க முடியும். ஓகேங்களா? இதுல யாருக்கு விதிவிலக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும் விதிவிலக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட். பகுதி 20ல 368 வந்து சட்ட திருத்தம் பத்தி சொல்லுது. ஓகேங்களா? அடுத்ததா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறை என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்றத்துல 2 அவையிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்படணும். சரிங்களா? அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு 3ல் 2 பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். ஓகேங்களா? அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த சட்ட திருத்தம் 3 முறையில செயல்படுத்துறாங்க. ஒண்ணு, சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். 2, சிறப்பு பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். 3, பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல். ஓகேங்களா? உங்களுக்கு புரிய சட்ட திருத்தம் பத்தி பார்க்கலாம். ஆர்டிகல் 368 3 வகையில அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை செய்ய வழிவகுக்குது. சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாடாளுமன்றத்தின் சாதாரண சிறப்பு பெரும்பான்மை, அடுத்து சிறப்பு அறுதி பெரும்பான்மை, 3வது நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்ற ஒப்புதல். ஓகேங்களா? ஸோ இந்த 3 வகையில சட்ட திருத்தத்தை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது இப்போ ஜிஎஸ்டி இருக்குல்ல, இப்போ ஜிஎஸ்டி மசோதா வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 வகையின் கீழையும் வரும். சரிங்களா? ஜிஎஸ்டிக்கு பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் ஒப்புதல் கொடுத்த பின்புதான் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது. 2017 ஜூலை 1 அன்னைக்கு ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா? அரசியலமைப்பின்
42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. அடுத்த அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். ஸோ 2000 ஆண்டுல வந்து எம்.என். வெங்கடாச்சலய்யா குழு ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து ஏப்ரல் 2007ஆம் ஆண்டு எம்.எம். புஞ்சி தலைமையில அப்போதைய அரசு ஓர் ஆணையத்தை அமைத்ததுன்னு கொடுத்திருக்காங்க. இது 2 ஆணையமே ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அடுத்ததா பாட சுருக்கம். பாட சுருக்கம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அமைச்சரவை திட்டக்குழு 1946 கீழ் அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிருந்து பெறப்பட்டது. ஆர்டிகல் 32 ஆர்டிகல் 32 பி.ஆர். அம்பேத்கர் இதயமும் ஆன்மாவும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து ஒரு புதிய வகைப்பாட்டியலை வெளியிட்டது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். புக் பேக்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் இது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல சரியானது எதுன்னா இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதுதான் சரியானது. சரிங்களா? அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னா ஒரே ஒரு முறை தான். 1951ல திருத்திருக்காங்க. அடுத்து ஆஹ் ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்படின்னா வம்சாவளி பதிவு இயல்புரிமை 3 முறையிலும் பெறலாம். அடுத்து மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, இந்த 3 ஒண்ணு, சொத்துரிமை மட்டும் வராது. அடுத்து கீழ்காண்பவற்றுள் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 3ம் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை ரிலேட்டடா வரும். ஓகேங்களா? நான் கடைசியா இருக்கிறது சொத்துரிமை அடிப்படை பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க. பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல் அப்படிங்கிறது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டாங்க. சரிங்களா? அதனால இது உதாரணம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது அப்படின்னா அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை. அதுதான் வந்து இதயம் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையின் மூலம் அதை நிறுத்தி வைக்க முடியும். ஓகேங்களா? அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து நமது அடிப்படை கடமைகளை ரஷ்யாவிடமிருந்து பெற்றோம். சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து எந்த பிரிவின் கீழ் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும் அப்படின்னா ஆர்டிகல் 360. அடுத்து எந்த குழுக்கள் கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன அப்படின்னா 3மே சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழு, எம்.என். வெங்கடாச்சலம். இந்த 3 குழுமே சரிதான். அடுத்து கோடிட்ட இடம் நிரப்புக. முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டேஷில் தோன்றியது அப்படின்னா அமெரிக்காவில் தோன்றியது. அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு 1949 நவம்பர் 26. நீதி பேராணைகள் சட்டப்பிரிவு 32ல் குறிப்பிடப்படுகின்றன. அடுத்து இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஷ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. அடிப்படை கடமைகள் பகுதி 4ன் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. சரிங்களா? 4A கீழ் ஒரு புதிய அமைப்பு சேர்க்கப்பட்டது. ஆர்டிகல் 51A. அடுத்து பொறுத்துக. குடியுரிமை சட்டம் 1955 முகவுரை ஜவஹர்லால் நேரு குறு அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தம் செம்மொழி தமிழ் தேசிய அவசர நிலை 1962. அவ்வளவுதாங்க இந்த யூனிட். சரிங்களா? இந்த யூனிட்டை ஓரளவு என்னால் முடிஞ்சவரையிலும் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை தொடர்ந்து பார்க்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ வெரி மச்.